செறிவூட்டப்பட்ட அரிசி மீதான ஜிஎஸ்டி வரி 12% 5% குறைப்பு. பச்சை மிளகு, காய்ந்த மிளகு, உலர் திராட்சைகளை விற்பனை செய்ய ஜிஎஸ்டி வரி கிடையாது என்றும் மத்திய அரசு அறிவிப்பு. உப்பு, காரம் சேர்த்த பாப்கார்னுக்கான ஜிஎஸ்டி வரியில் எந்த மாற்றமும் இல்லை. சர்க்கரை, கேரமல் சேர்த்து லேபிளுடன் பாக்கெட்டில் அடைத்து விற்றால் 18% வரை ஜிஎஸ்டி என விளக்கம். தமிழ்நாட்டின் உரிமைகளை தரவில்லை என்றால் மக்கள் மீண்டும் தக்க பதிலடி கொடுப்பார்கள். மத்திய பாஜக அரசுக்கு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. மக்கள் பிரச்சினையை திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள்தான் தற்போது பயன்பாட்டிற்கு வருவதாகவும் பேச்சு. சென்னையில் விவசாயிகளுக்கான போராட்டத்தை முன்னெடுக்கப் போவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. மணல் வியாபாரத்தை அரசு தடுக்காவிட்டால் ஆறுகள் மரணிக்கும் என்றும் கவலை. தமிழக விவசாயிகள் தங்களது உரிமையை மீட்டெடுக்க சென்னையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த வேண்டும். திருவண்ணாமலையில் நடைபெற்ற உழவர் பேரியக்க மாநாட்டில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேச்சு. என்எல்சி விரிவாக்கத்திற்கு எதிராக ஏன் முதலமைச்சர் குரல் கொடுக்கவில்லை? மதுரை டங்ஸ்டன் விவகாரத்தை சுட்டிக்காட்டி அன்புமணி கேள்வி. வார்டு மறுவரையறை, இடஒதுக்கீடு நடைமுறை முடிந்த பின்புதான் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில். நெல்லை நீதிமன்றம் அருகே இளைஞர் கொலை செய்யப்பட்ட போது பணியில் இருந்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவு. குற்றவாளியை பிடித்த சிறப்பு உதவி ஆய்வாளருக்கு பரிசு வழங்குமாறு ஆணை. பல்வேறு உடல் உபாதைகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வரும் 90 வகையான மருந்துகள் தரமற்றவை என ஆய்வில் அதிர்ச்சி தகவல். பெரும்பாலும் மத்திய பிரதேசம், இமாச்சல பிரதேசங்களில் தரமற்ற மருந்துகள் தயாரிக்கப்படுவதாக கண்டுபிடிப்பு.